ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 7, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, அழிவற்ற இந்த ஞான ரத்தினங்களை கிரகித்து இப்பொழுது ஏழைகளிலிருந்து செல்வந்தர்கள் ஆகுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் ரூப் வசந்த் ஆவீர்கள். அதாவது ஞான ரத்தினங்களை பொழியும் யோக ஸ்வரூபம். கேள்வி: தொடர்ந்தும் முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய நல்லாசிகள் எவை? பதில்: இந்த நல்லாசிகளை எப்பொழுதும் கொண்டிருங்கள். ஆத்மாவாகிய நான் சதோப்பிரதானமாக இருந்தேன். நான் சக்திகளின் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். நான் அதனை மீண்டும் ஒருமுறை பெற்றுக்கொள்கின்றேன். முயற்சி செய்யும் பொழுது இந்த நல்லாசிகளை கொண்டிருந்து சதோப்பிரதானம் ஆகுங்கள். அனைவரும் சதோப்பிரதானம் ஆகப் போவதில்லை என எண்ணாதீர்கள். இல்லை, நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதற்கு தொடர்ந்தும் முயற்சி செய்து சேவை செய்வதன் மூலம் பலசாலி ஆகுங்கள். பாடல்: எங்களை இந்த பாவ பூமியிலிருந்து அப்பால் ஓய்வும் சௌகரியமும் நிறைந்த உலகிற்கு அழைத்து செல்லுங்கள். ஓம் சாந்தி. இது ஒரு கல்வி. அனைத்தும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மற்ற சத் சங்கங்கள் போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. பக்தி செய்யும் பொழுது அனைவரும் யாசிப்பவர்கள் ஆகிவிட்டனர். அந்த யாசிப்பவர்கள் வித்தியாசமானவர்கள். நீங்கள் வேறு வகையான யாசிப்பவர்கள். நீங்கள் செல்வந்தர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது ஃபக்கீர்கள், அதாவது சமய பிச்சைக்காரர்கள் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் செல்வந்தர்களாக இருந்தீர்கள் என்பது வேறு எவருக்கும் தெரியாது. உலக அதிபதிகளாகிய நீங்கள் செல்வந்தர்களாக இருந்தீர்கள் என்பதை பிராமணர்களாகிய நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் செல்வந்த பிரபுக்களாக இருந்தோம், இப்பொழுது ஏழை பிரபுக்களாக ஆகியுள்ளோம். நீங்கள் இந்த கல்வியை நன்றாக கற்க வேண்டும். நீங்கள் இந்த விஷயங்களை கிரகித்து மற்றோருக்கு அவற்றை கிரகிக்கவும் தூண்ட வேண்டும். நீங்கள் அழிவற்ற இந்த ஞான ரத்தினங்களை கிரகிக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் ரூப்பும் வசந்தும் ஆவீர்கள். ஆகவே அனைத்தையும் கிரகிக்கின்றீர்கள். சரீரம் அழியக்கூடியது, பயனற்றவை எரிக்கப்படுகின்றன. ஒரு சரீரம் மேலும் பயனற்றதாகும் பொழுது அது தீயில் எரிக்கப்படுகிறது. அவர்கள் ஆத்மாவை எரிப்பதில்லை. நாங்கள் ஆத்மாக்கள். ராவண ராஜ்யம் ஆரம்பிக்கும் பொழுதே மனிதர்கள் அனைவரும் ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகினார்கள். நான் ஒரு ஷரீரம் என்பது உறுதியாகியது. எவ்வாறாயினும் ஆத்மாக்கள் அமரத்துவமானவர்கள். அமரத்துவ பிரபுவாகிய தந்தை வந்து ஆத்மாக்களை அமரத்துவமானவர்கள் ஆக்குகின்றார். அங்கு சத்யுகத்தில் அவர்கள் தங்களை ஷரீரங்களாய் தங்களது சொந்த விருப்பத்திற்கு ஏற்ப சொந்த நேரத்தில் நீக்கி மற்றொரு ஷரீரத்தை எடுக்கின்றனர். ஏனெனில் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு அதிபதி ஆவார். அவர் விரும்பிய பொழுது அவர்களால் தங்கள் ஷரீரங்களை நீக்க முடியும். அங்கே அவர்களது ஷரீரம் நீண்ட ஆயுட்காலத்தை கொண்டிருக்கிறது. பாம்பின் உதாரணமும் உள்ளது. அவை உங்களது பல பிறவிகளினது இறுதி பிறவியின் பழைய தோள்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். நீங்கள் 84 பிறவிகளை முழுமையாக எடுத்துள்ளீர்கள். சிலர் 60 முதல் 70 பிறவிகளையும் சிலர் 50 பிறவிகளையும் எடுக்கின்றனர். திரேதா யுகத்தில் ஆயுட்காலம் நிச்சயமாக சிறிது குறைவானதாக ஆகிறது. சத்யுகத்தில் அவர்கள் முழுமையான ஆயுட்காலத்தை கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் சத்யுகத்தின் ஆரம்பத்தில் வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அங்கிருக்கும் ஆத்மாக்களிடம் சக்தி உள்ளது. ஆகவே அங்கு அகால மரணம் இல்லை. அவர்களின் சக்தி குறைவடையும் பொழுது அவர்களது ஆயுட்காலமும் குறைவடைகிறது. தந்தை எவ்வாறு சர்வ சக்திவானோ அவ்வாறே ஆத்மாக்களாகிய உங்களையும் அவர் சர்வ சக்திவான் ஆக்குகின்றார். முதலில் நீங்கள் தூய்மையாகி நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நீங்கள் சக்தியை பெறுவீர்கள். நீங்கள் உங்கள் ஆஸ்தியாகிய சக்தியை தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். தூய்மையற்ற ஆத்மாக்களால் சக்தியை பெற முடியாது. ஆத்மாக்கள் புண்ணிய ஆத்மாக்கள் ஆகும் பொழுது அவர்கள் சக்தியை பெறுகின்றனர். ஆத்மாக்களாகிய நாங்கள் சதோப்பிரதானமாக இருந்தோம் என சிந்தியுங்கள்.
எப்பொழுதும் நல்ல ஆசிகளை கொண்டிருங்கள். அனைவரும் சதோப்பிரதானம் ஆக மாட்டார்கள் என்றும் சிலர் சத்தோவாக மாத்திரமே ஆகுவார்கள் என்றும் எண்ணாதீர்கள். இல்லை, நீங்கள் முதலில் சதோப்பிரதானமாகவே இருந்தீர்கள் என்பதை எப்பொழுதும் எண்ண வேண்டும். இந்த நம்பிக்கையை கொண்டிருப்பதனால் மாத்திரமே நீங்கள் சதோப்பிரதானம் ஆகுவீர்கள். எவ்வாறு உங்களால் சதோப்பிரதானம் ஆக முடியும் என நீங்கள் கேட்கக்கூடாது. இல்லையெனில் நீங்கள் நழுவி விடுகிறீர்கள். நினைவு யாத்திரையிலும் நினைத்திருப்பதில்லை. முடியுமானவரை அதிக அளவு முயற்சி செய்யுங்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி சத்தோப்பிரதானம் ஆகுங்கள். இந்த நேரத்தில் மனிதர்கள் அனைவரும் தமோபிரதானமாக இருக்கின்றனர். ஆத்மாக்களாகிய நீங்களும் தமோபிரதானமாகவே உள்ளீர்கள். தந்தையின் நினைவு மூலம் ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது சத்தோப்பிரதானம் ஆக்கப்பட வேண்டும். அத்துடன் சேவையையும் அதே நேரத்தில் செய்வீர்களாயின் நீங்கள் சக்தியை பெறுவீர்கள். உதாரணமாக, ஒருவர் நிலையம் ஒன்றை திறந்தால் பலரிடமிருந்தும் அவர் ஆசீர்வாதங்களை பெறுகின்றார். ஒருவர் யாத்ரீகர்களுக்கு இளைப்பாறும் விடுதியை, தர்மசாலையை திறக்கும் பொழுது எவரும் அங்கு சென்று இளைப்பாற முடியும். அந்த ஆத்மாக்கள் சந்தோஷமடைவார்கள் இல்லையா? அங்கு தங்க செல்பவர்கள் ஓய்வை அனுபவம் செய்யும் பொழுது விடுதியை கட்டியவர் அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறுகின்றார். அதன் பலன் என்னவாக இருக்கும்? அந்த ஆத்மா தனது அடுத்த பிறவியில் சந்தோஷமாக இருப்பதுடன் நல்ல வீடு ஒன்றையும் பெறுகின்றார். நல்லதோர் வீட்டை கொண்டுள்ள சந்தோஷம் அவருக்கு இருக்கும். அவர் ஒரு பொழுதும் நோய்வாய்ப்பட மாட்டார் என்றில்லை. அவர் ஒரு நல்ல வீட்டை பெறுவார். ஒருவர் வைத்தியசாலையை திறந்திருந்தால் அவர் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார். ஒருவர் பல்கலைக்கழகம் ஒன்றை திறந்திருந்தால் அவர் நல்ல கல்வியை பெறுவார். வைத்தியசாலைகள் போன்றவை சொர்க்கத்தில் இருக்க முடியாது. இங்கு நீங்கள் முயற்சி செய்வதன் மூலம் 21 பிறவிகளுக்கான உங்கள் வெகுமதியை இப்பொழுது உருவாக்குகின்றீர்கள். எவ்வாறாயினும் வைத்தியசாலைகள், நீதிமன்றங்கள் அல்லது போலீஸ் நிலையங்கள் போன்றவை அங்கு இருக்க முடியாது. நீங்கள் இப்பொழுது அந்த சந்தோஷ பூமிக்கு செல்கின்றீர்கள். அங்கே ஆலோசகர்களும் இல்லை. அதிமேலான சக்கரவர்த்திக்கும் சக்கரவர்த்தினிக்கும் எவரிடமிருந்தும் ஆலோசனைகளை பெற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விகாரத்தில் வீழ்ந்து அந்த அளவிற்கு விவேகத்தை கொண்டிராத பொழுதே ஆலோசனை பெறப்படுகிறது. ராவண ராஜ்யத்தில் இருக்கும் அனைவரும் முற்றிலுமாக விவேகமற்றவர்களாகவும் சீரழிந்த புத்தி உடையவர்களாகவும் ஆகின்றனர். இதனாலேயே அவர்கள் விநாசத்திற்கான வழிகளை தேட முயற்சி செய்கின்றனர். தாங்கள் உலகை மிக மேன்மையாக்குவதாக அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் அதை மேலும் சீரழிந்த நிலைக்கே கொண்டு வருகின்றனர். விநாசம் இப்பொழுது முன்னால் உள்ளது. நீங்கள் வீடு செல்ல வேண்டும் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். நாங்கள் பாரதத்திற்கு சேவை செய்து எங்கள் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபித்த பின்னர் அங்கே ஆட்சி செய்வோம். நினைவு கூறப்படுகிறது, தந்தையை பின்பற்றுங்கள். தந்தை மகனை காட்டுகின்றார், மகன் தந்தையை காட்டுகின்றார். சிவ் பாபா இப்பொழுது பிரம்மாவின் சரீரத்தில் பிரவேசித்து எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். நீங்கள் இவ்வாறு விளங்கப்படுத்த வேண்டும். நாங்கள் பிரம்மாவை கடவுளாகவோ அல்லது வேறு தேவர்கள் போன்றவராகவோ கருதுவதில்லை. அவர் தூய்மையற்ற இருந்தார். தந்தை தூய்மையற்ற சரீரத்தில் பிரவேசித்துள்ளார். அவர் எவ்வாறு விருட்சத்தின் உச்சியில் நிற்கின்றார் என்பதை படத்தில் பாருங்கள். அவர் தூய்மையற்றவர். அவர் தூய்மையாகி தேவர் ஆகுவதற்காக விருட்சத்தின் அடியில் இருந்து தபஸ்யா செய்கின்றார். தபஸ்யா செய்பவர்களே பிராமணர்கள். பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகளாகிய நீங்கள் அனைவரும் ராஜயோகம் கற்கின்றீர்கள். இது மிக தெளிவானது. இதற்கு நீங்கள் மிக நல்ல யோகத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் நினைவில் நிலைத்திருக்காது விட்டால் இந்த ஞானத்தை பேசும் பொழுது உங்களிடம் அந்த சக்தி இருக்க முடியாது. சிவ் பாபாவின் நினைவை கொண்டிருப்பதனால் நீங்கள் சக்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் நினைவு செய்வதன் மூலம் சத்தோப்பிரதானம் ஆகாது விட்டால் நீங்கள் தண்டனையை அனுபவம் செய்து குறைந்த அந்தஸ்தையே பெறுவீர்கள். நினைவே பிரதானமான விஷயமாகும். அதுவே பாரதத்தின் புராதன யோகம் என அழைக்கப்படுகிறது. இந்த ஞானத்தை பற்றி எவருக்கும் தெரியாது.
முன்னர் ரிஷிகளும் முனிவர்களும் தங்களுக்கு படைப்பவரையோ அல்லது படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றியோ தெரியாது என கூறுவார்கள். உங்களுக்கும் கூட முன்னர் எதுவும் தெரிந்திருக்கவில்லை. இந்த 5 விகாரங்களும் உங்களை முற்றிலுமாக ஒரு சதத்திற்கேனும் பெறுமதி அற்றவர்கள் ஆக்கிவிட்டன. இப்பொழுது இப்பழைய உலகம் எரிக்கப்பட்டு முழுமையாகவே அழிக்கப்பட உள்ளது. எதுவுமே எஞ்சி இருக்கப் போவதில்லை. பாரதத்தை சொர்க்கமாக்குவதற்கு நீங்கள் அனைவரும் உங்கள் சரீரம், மனம், செல்வத்தின் மூலம் உங்களது முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக சேவை செய்கின்றீர்கள். கண்காட்சிகளில் மக்கள் உங்களிடம் இக்கேள்வியை கேட்கும் பொழுது, ஸ்ரீமத்திற்கு ஏற்ப எங்கள் சரீரம், மனம், செல்வத்தின் மூலம் சேவை செய்வதனால் பிரம்மா, குமார், குமாரிகளாகிய நாங்கள் ராம ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றோம் என்று கூறுங்கள். காந்திஜி ஒரு பொழுதுமே தான் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் ராமராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றேன் என்று கூறியதில்லை. இங்கு ஸ்ரீ ஸ்ரீ 108 இருக்கும் தந்தை 108 பேரை உருவாக்கும் அதிமேன்மையானவர் இவரில் அமர்ந்திருக்கின்றார். 108 மணி மாலை உருவாக்கப்படுகிறது, பெரியதோர் மாலை உருவாக்கப்படுகிறது. ஆனால் 8ம் 108 பேருமே மிக சிறந்த முயற்சி செய்பவர்கள். மிக நல்ல முயற்சி செய்வதில் பலர் வரிசை கிரமமாக உள்ளனர். ருத்ரரின் யாகம் உருவாக்கப்படும் பொழுது சாலிகிராம்களும் வழிபடப்படுகின்றன. நீங்கள் சேவை செய்ததனாலேயே நிச்சயமாக வழிபடப்படுகின்றீர்கள். பிராமணர்களாகிய நீங்களே ஆன்மீக சேவையாளர்கள். நீங்கள் அனைவருக்கும் உள்ளே இருக்கும் ஆத்மாவை விழித்தெழச் செய்கின்றீர்கள். நீங்கள் ஓர் ஆத்மா என்பதை மறக்கும் பொழுது ஷரீர உணர்வு ஏற்படுகிறது. அப்பொழுது நீங்கள் நான் இன்னார் இன்னார் என எண்ணுகின்றீர்கள். எவருமே தான் ஓர் ஆத்மா என்பதை புரிந்து கொள்வதில்லை. இன்னார் இன்னாருடைய பெயர் என்பதை ஷரீரத்திற்கே உரியதாகும். ஆத்மாக்களாகிய நாங்கள் எங்கிருந்து வருகின்றோம் என்ற அபிப்பிராயம் சிறிதளவேனும் எவருக்கும் இருப்பதில்லை. இங்கு எங்கள் பாகங்களை நடிக்கும் பொழுது ஷரீர உணர்வு உறுதியாகி விடுகிறது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, தவறு செய்வதை நிறுத்துங்கள். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். நீங்கள் ஒரு யுத்த களத்தில் இருக்கின்றீர்கள். ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். அது பரமாத்மாவுடனான ஆத்மாக்களின் சந்திப்பாகும். ஆத்மாக்கள் பரமாத்மாவிடமிருந்து நீண்ட காலமாக பிரிந்திருந்தார்கள் என்பது நினைவு கூறப்படுகிறது. எவரும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் தந்தையுடன் வாழ்கின்றீர்கள் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அது ஆத்மாக்களின் வீடாகும். தந்தையும் அங்கு வசிக்கின்றார். அவரது பெயர் சிவன் ஆகும். சிவனது பிறந்த நாள் நினைவு கூறப்படுகிறது. அவருக்கு வேறெந்த பெயரும் கொடுக்கப்பட முடியாது. தந்தை கூறுகின்றார், எனது உண்மையான பெயர் நன்மை செய்பவராகிய சிவன் என்பதாகும். நான் நன்மை செய்பவராகிய ருத்ரர் என அழைக்கப்படுவதில்லை. நன்மை செய்பவராகிய சிவன் என்றே கூறப்படுகிறது. காஷியில் சிவனுக்கு ஓர் ஆலயம் உள்ளது. சாதுக்கள் அங்கு சென்று சிவ காஷி விஸ்வநாத் கங்கா என்ற மந்திரத்தை உச்சரிக்கின்றனர். காசியில் அந்த ஆலயத்தில் உள்ள சிவனது உருவமே விஸ்வநாதர், உலகின் பிரபு என அழைக்கப்படுகின்றார் என தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகின்றார். எவ்வாறாயினும் நான் உலகின் பிரபு இல்லை. நீங்கள் உலகின் பிரபுக்கள் ஆகின்றீர்கள். நான் அவ்வாறு ஆகுவதில்லை. நீங்கள் பிரம்ம தத்துவத்தின் பிரபுக்கள் ஆகின்றீர்கள். அது உங்கள் வீடும் மற்றொன்று உங்களின் ராஜ்யமும் ஆகும். பிரம்ம தத்துவம் மாத்திரமே எனது ஒரே வீடாகும். நான் ஸ்வர்க்கத்திற்கு செல்வதும் இல்லை, அதன் பிரபு ஆகுவதும் இல்லை. நான் சிவ் பாபா என அழைக்கப்படுகின்றேன். தூய்மை அற்றவர்களை தூய்மையாக்குவதே எனது பாகமாகும். சீக்கியர்கள் அழுக்கான தூய்மையற்ற ஆடைகளை கடவுள் சலவை செய்வதாக கூறுகின்ற பொழுதிலும் அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்ட அஷரீரியானவரின் புகழை பாடுகின்றனர். நான் 84 பிறவிகளை எடுப்பதில்லை. நான் இவரினுள் பிரவேசிக்கின்றேன். மனிதர்கள் 84 பிறவிகளை எடுக்கின்றனர். பாபா தன்னுடன் தனது சரீரத்தில் உள்ளார் என்பது இந்த ஆத்மாவிற்கு தெரியும். அப்படி இருந்தும் நான் அவரை மீண்டும் மீண்டும் மறந்து விடுகின்றேன். இந்த தாதாவின் ஆத்மா கூறுகின்றார், நான் பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும்.
அவர் என்னுடன் இருப்பதால் என்னால் அவரை நன்றாக நினைவு செய்ய முடியும் என்பதல்ல. இல்லை, நாங்கள் முழுமையாக இணைந்துள்ளதுடன் அவர் என்னுடன் உள்ளார் என்பதையும் நான் அறிவேன். அது அவரே இந்த ஷரீரத்தின் அதிபதி போன்றதாகும். அப்படி இருந்தும் நான் அவரை மறந்து விடுகின்றேன். நான் இந்த வீட்டை, ஷரீரத்தை பாபா தங்கி இருப்பதற்காக பாபாவிற்கு கொடுத்துள்ளதுடன் நான் ஒரு மூலையில் அமர்ந்துள்ளேன். ஆகவே அவரே முக்கியமான நபர் இல்லையா? அதிபதி எனக்கு அடுத்ததாக அமர்ந்துள்ளார் என நான் நினைக்கின்றேன். இந்த ரதம் இவருக்கு உரியது. அவரே அதனை பராமரிக்கின்றார். சிவ் பாபா எனக்கு உணவு கூட ஊட்டுகின்றார். நான் அவரது ரதம் ஆவேன். அவர் நிச்சயமாக என்னை நன்றாக பராமரிப்பார். நான் அந்த சந்தோஷத்தில் உண்கின்றேன். 2 முதல் 4 நிமிடங்களுக்கு பின்னர் நான் அவரை மறந்து விடுகின்றேன். ஆகவே குழந்தைகளாகி நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்கின்றேன். இதனாலேயே பாபா தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகின்றார். இயலுமானவரை தந்தையை நினைவு செய்யுங்கள். இதில் பெருமளவு நன்மை உள்ளது. இங்கு அவர்கள் அற்ப விஷயங்களுக்கும் குழப்பமடைந்து கற்பதை நிறுத்தி விடுகின்றனர். அவர்கள் பாபா பாபா என கூறி பின்னர் அவரை விவாகரத்து செய்து விடுகின்றனர். அவர்கள் தந்தையை தங்களுக்கு உரியவர்கள் ஆக்குகின்றார்கள். அவர்கள் இந்த ஞானத்தை மற்றோருக்கும் கொடுக்கின்றனர். அவர்கள் இந்த ஞானத்தை விரும்புகின்றார்கள். அவர்கள் தெய்வீக காட்சிகளில் சொர்க்கத்தை கூட பார்க்கின்றனர். அவர்கள் அங்கே நடனமாடுகின்றனர். பின்னர் ஓஹோ, மாயை வருகின்றாள். அவர்கள் என்னை விவாகரத்து செய்து ஓடிவிடுகின்றனர். அவர்களை உலக அதிபதிகள் ஆக்குபவரையே அவர்கள் விவாகரத்து செய்கின்றனர். மிகவும் முக்கியமான பிரபல்யமானவர்கள் கூட என்னை விவாகரத்து செய்கின்றனர். இப்பொழுது உங்களுக்கு பாதை காட்டப்பட்டுள்ளது. அவர் உங்கள் கரத்தை பிடித்து உங்களை அவருடன் அழைத்து செல்வார் என்றில்லை. நீங்கள் குருடர்கள் அல்ல, உங்களுக்கு கண்கள் உள்ளன. ஆம், நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஞானம் என்னும் 3வது கண்ணை பெற்றுள்ளீர்கள். உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி இப்பொழுது உங்களுக்கு தெரியும். உங்கள் புத்தியில் இந்த 84 பிறவி சக்கரத்தை சுழற்றுங்கள். நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகள் என அழைக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் ஒரே ஒரு தந்தையையே நினைவு செய்ய வேண்டும். வேறு எவரின் நினைவும் இருக்கக்கூடாது. நீங்கள் இறுதியில் அந்த ஸ்திதியை கொண்டிருப்பீர்கள். மனைவி தனது கணவன் மீது அன்பை கொண்டிருக்கின்றாள். அது பௌதீகமான அன்பு. ஆனால் இங்கு நீங்கள் ஆன்மீக அன்பை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுதும் உலாவும் பொழுதும் கணவர்களுக்கெல்லாம் கணவரையும் தந்தையர்களுக்கெல்லாம் தந்தையையும் நினைவு செய்ய வேண்டும். குடும்பத்தில் ஒருவர் மீது ஒருவர் பெருமளவு அன்பு செலுத்தி ஒன்றாக வாழ்கின்ற மனைவி, கணவன், குடும்பங்கள் பல இந்த உலகில் உள்ளன. அவர்களது வீடு சொர்க்கம் போன்றிருக்கும். 5 முதல் 6 குழந்தைகள் ஒன்றாக வாழ்கின்றார்கள். அவர்கள் அதிகாலையில் விழித்தெழுந்து தங்கள் வழிபாடுகள் போன்றவற்றை செய்கிறார்கள். அவர்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்க முடியாது. அவர்கள் மிக ஸ்திரமாக இருக்கிறார்கள். சில குடும்பத்தில் ஒருவர் ராதா சுவாமிகளை பின்பற்றுபவராகவும் மற்றொருவர் எந்த சமயத்திலும் நம்பிக்கை அற்றவராகவும் இருக்கக்கூடும். அவர்கள் அற்ப விஷயங்களுக்கும் குழப்பமடைகின்றனர். ஆகவே தந்தை கூறுகின்றார், இந்த இறுதி பிறவியில் முழு முயற்சி செய்யுங்கள். உங்கள் பணத்தை தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்தி உங்களுக்கு நன்மை செய்யுங்கள். அப்பொழுது பாரதமும் நன்மையடையும். நீங்கள் மீண்டும் ஒரு முறை ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் உங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதன் மூலமும் உலக சக்கரத்தின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியை அறிந்திருப்பதன் மூலமும் நாங்கள் பூலோகத்தை ஆட்சி செய்பவர்கள் ஆகின்றோம். பின்னர் நாங்கள் கீழிறங்க தொடங்குவோம். இறுதியில் நாங்கள் மீண்டும் பாபாவிடம் வருவோம். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் மாத்திரமே உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். தந்தை உங்களுக்கு தூக்கு மேடையில் போடவில்லை. அவர் கூறுகின்றார், முதலில் தூய்மையாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். சத்யுகத்தில் தூய்மையற்றவர்கள் எவரும் இல்லை. அங்கு வெகு சில தேவர்களே உள்ளனர். பின்னர் படிப்படியாக ஜனத்தொகை அதிகரிக்கிறது. தேவர்களது விருட்சம் சிறியதாக உள்ளது. பின்னர் அது சிறிதளவு விரிவடைகிறது.
ஆத்மாக்கள் அனைவரும் தொடர்ந்தும் கீழே வருகின்றனர். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதாகும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஓர் ஆன்மீக சேவையாளராகி ஆத்மாக்களை விழிப்படைய செய்யும் சேவையை செய்யுங்கள். ஸ்ரீமத்திற்கு ஏற்ப உங்களது சரீரம் மனம் செல்வத்தால் சேவை செய்து ராமராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கான கருவியாகுங்கள். 2. சுயதர்ஷன சக்கரதாரியாகி உங்கள் புத்தியில் 84 பிறவி சக்கரத்தையும் சுழற்றுங்கள். ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். வேறு எவரையும் நினைவு செய்யாதீர்கள். எவற்றினாலும் குழப்பமடையவோ அல்லது கற்பதை நிறுத்தவோ வேண்டாம். ஆசீர்வாதம். நீங்கள் சதா சக்திசாலி ஆத்மாவாகி உங்களின் ஒன்று கூடலில் இருக்கும் பொழுது உங்களின் லட்சியத்தையும் உங்களின் தகைமைகளையும் சமமானவை ஆக்குவீர்களாக. உங்களின் ஒன்று கூடலில் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது உங்களுக்குள் ஊக்கமும் உற்சாகமும் இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் கவனக்குறைவும் ஏற்பட முடியும். நீங்கள் அதன் பின்னர் நினைப்பீர்கள், இவர் இதை செய்கின்றார், நானும் அதையே செய்தால் என்ன? எனவே ஒன்று கூடலில் இருந்து உதவியை பெற்றுக்கொண்டு மேன்மை அடையுங்கள். எந்த ஒரு செயலை செய்யும் முன்னரும் அனைத்திற்கும் முதலில் விசேஷமாக கவனம் செலுத்துவதுடன் உங்களை சம்பூர்ணமாக ஆக்குவதுடன் ஒரு மாதிரி ஆகின்ற லட்சியத்தையும் கொண்டிருங்கள். நான் இதை செய்து மற்றவர்களையும் தூண்ட வேண்டும். இந்த லட்சியம் மீண்டும் மீண்டும் வெளிப்பட வேண்டும். தொடர்ந்தும் உங்களின் லட்சியத்தை உங்களின் தகைமைகளுடன் ஒத்துப்போகச் செய்யுங்கள். நீங்கள் சக்திசாலி ஆகுவீர்கள். ஸ்லோகம். கடைசி பகுதியில் வேகமாக செல்வதற்கு சாதாரணமான அல்லது வீணான எண்ணங்களை கொண்டிருப்பதன் மூலம் உங்களின் நேரத்தை வீணாக்காதீர்கள். அவ்யக்த இஷாரா. ஒரு இலகு யோகியாக இருப்பதற்கு இறை அன்பை அனுபவிப்பவராக இருங்கள். அன்பாக இருப்பவர்களை நினைக்க வேண்டிய தேவையில்லை. அவர்கள் இயல்பாகவே நினைவு செய்யப்படுவார்கள். உங்களின் இதயத்தில் அன்பு இருக்கட்டும். அது உண்மையான தன்னலமற்ற அன்பாக இருக்க வேண்டும். எனது பாபா, அன்பான பாபா என நீங்கள் கூறும் பொழுது உங்களால் ஒருபொழுதும் நீங்கள் நேசிப்பவரை மறக்க முடியாது. தந்தையை தவிர வேறு எவரிடமிருந்தும் உங்களால் தன்னலமற்ற அன்பை பெற முடியாது. ஆகவே அவரை எவ்விதமான சுயநல நோக்கங்களுடனும் நினைவு செய்யாதீர்கள். ஆனால் தன்னலமற்ற அன்பை கொண்டிருப்பதில் திளைத்திருங்கள். ஓம் சாந்தி.